ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா. இந்த வீடியோல நம்ம ஷேர் பாயிண்ட் கஸ்டமைஸ்ட் ஃபார்ம்ஸ் பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்லயே இன்டகிரேட் ஆயி ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம் மேபி நீங்க இதுக்கு முன்னாடி இன்ஃபோ பாத் வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல நின்டெக்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாரி நம்மளால அந்த ஃபார்ம பவர் ஆப்ஸ் யூஸ் பண்ணியுமே கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, இத டெமோ பண்றதுக்கு நான் ஒரு டெமோ ஷேர் பாயிண்ட் சைட் இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஷேர் பாயிண்ட் சைட்ல நம்ம ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் இப்ப கிரியேட் பண்ண போறோம். நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இந்த டாப் ஹேண்ட் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் கியர் இருக்கும். அத கிளிக் பண்ணி சைட் கான்டென்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. சைட் கான்டென்ட்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஷேர் பாயிண்ட் செட்ல என்னென்ன லிஸ்ட் அண்ட் லைப்ரரீஸ் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ, இங்கேருந்து நம்மளால ஒரு புது லிஸ்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ, இங்க நம்ம நியூ கிளிக் பண்ணிட்டு, லிஸ்ட் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். அண்ட் இது குடுத்தோன்ன, என்னென்ன டிஃபரண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்குன்னு அது உங்களுக்கு காட்டும். ஐதர் நீங்க பிளாங்க்கா கிரியேட் பண்ணலாம். இல்ல ஒரு எக்ஸெல் ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். இல்லன்னா ஆல்ரெடி நெறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நீங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட் நீங்க சூஸ் பண்றப்போ, அதுக்கு சம்மந்தமான டாபிக் தேவையான எல்லா காலம்ஸும் ஆட்டோமேட்டடா உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க டைரக்ட்டா அந்த லிஸ்ட்ட யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க புது காலம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிள்க்கு நம்ம டிராவல் ரிக்வெஸ்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ டிராவல் ரிக்வெஸ்ட் வித் அப்ரூவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் குடுத்துறலாம். கிரியேட் குடுத்தோம்னா, இந்த லிஸ்ட் பார்க்க எப்படி இருக்கும்? என்னென்ன காலம்ஸ் இருக்கும்? அப்படின்ட்டு உங்களுக்கு இங்க தெரியும். அண்ட் நீங்க இந்த சம்மரியுமே ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு குடுக்குறேன். இந்த லிஸ்ட்க்கு என்ன நேம் நீங்க வைக்கணுமோ, அது மாரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷோ லிஸ்ட் இன் சைட் நேவிகேஷன் எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட லெஃப்ட் நேவிகேஷன் பேன்ல அது டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அத குடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு குடுத்துறலாம். இப்ப நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் ஆயிட்டிருக்கு டெம்ப்ளேட்லேருந்து. நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் இந்த லிஸ்ட்ல என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்குன்ட்டு இப்ப பார்ப்போம். அத பார்க்கறதுக்கு இந்த செட்டிங்ஸ் கியர் கிளிக் பண்ணிட்டு லிஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணீங்கன்னா, இங்க காலம்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதுல அந்த லிஸ்ட்ல என்னெல்லாம் காலம்ஸ் இருக்கோ எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நம்ம பொதுவா ஒரு டிராவல் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்றோம்னா என்னெல்லாம் தேவைப்படும்? ஏன் டிராவல் பண்றோம்? என்னைக்கு டிராவல் பண்றோம்? ஹோட்டலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சப்மிட் பண்ணி தான் அப்ரூவல் வாங்குவோம். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுல ஆட் ஆயிரும். ஸோ, இப்ப நம்ம இந்த லிஸ்ட் ஃபார்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்டகிரேட் கிளிக் பண்ணிட்டு பவர் ஆப்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். கிரியேட் அன் ஆப் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு தனி ஸ்டாண்ட் அலோன் கேன்வாஸ் ஆப் கிரியேட் ஆகும். அண்ட் அந்த ஆப்ல இந்த லிஸ்ட் சம்மந்தமா உள்ள ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போதைக்கு நம்ம கஸ்டமைஸ் ஃபார்ம்ஸ் குடுப்போம். கஸ்டமைஸ் ஃபார்ம்ஸ் குடுத்தீங்க அப்டின்னா, இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்லயே இன்டகிரேட் ஆயி உள்ள ஃபார்ம் உங்களுக்கு பவர் ஆப்ஸ்ல கஸ்டமைஸ் ஆகும். அதாவது உங்களால அந்த ஃபார்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்லேருந்து மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்க தனியா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஆப்பா பவர் ஆப் ஸ்டுடியோல அத பார்க்க முடியாது. சோ நம்ம இப்ப கஸ்டமைஸ் ஃபார்ம்ஸ் குடுக்கலாம். இப்ப இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்டோட ஃபார்ம் பவர் ஆப் ஸ்டுடியோல ஓப்பன் ஆயிருச்சு. இன்னும் நான் எதுவுமே பப்ளிஷ் பண்ணல. சோ அதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்டோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆட் நியூ ஐட்டம் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ பேசிக்கா டிஃபால்ட்டாவே ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் இந்த மாரி தான் தெரியும். இத தான் நம்ம பவர் ஆப்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ண போறோம். அண்ட் இப்ப நான் திரும்பி பவர் ஆப் ஸ்டுடியோ போறேன். சோ இப்ப டிஃபால்ட் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இத டைரக்ட்டா பப்ளிஷ் பண்ண போறோம். பப்ளிஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கு அண்ட் பப்ளிஷ் ஆப்ஷன் இருக்கு. நீங்க டைரக்ட்டா பப்ளிஷ் பண்ணலாம். சோ பப்ளிஷ் டூ ஷேர் பாயிண்ட் அப்படின்னு கேட்கும். அத கிளிக் பண்ணிருங்க. இப்ப நம்ம ஷேர் பாயிண்ட் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். சோ, இப்ப நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பவர் ஆப்ஸ்லருந்து பப்ளிஷ் பண்ண அந்த ஃபார்ம் நமக்கு இங்க டிஸ்ப்ளேயா இருக்கு. அந்த டிஃபால்ட் ஃபார்ம் நமக்கு தெரியாது. சோ, இத எப்படி நம்ம டிஃபரெண்டா கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு இனிமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஸ்க்ரீனோட சைஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் கரண்ட்டா இது மொபைல் வியூல இருக்கு. சோ, இதுக்கு இந்த பவர் ஆப் ஸ்டுடியோல உள்ள செட்டிங்ஸ் கிளிக் பண்ணலாம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு டிஸ்ப்ளே போலாம். டிஸ்ப்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு போர்ட்ரெய்ட், இன்னொன்னு லேண்ட்ஸ்கேப். சோ கரண்ட்டா இது போர்ட்ரெய்ட்ல இருக்கு. அதனால தான் உங்களுக்கு அந்த மொபைல் வியூல தெரியுது. உங்களுக்கு வேணும்னா நீங்க லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன் எல்லா ஸ்க்ரீனுமே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு அது ஒரு வார்னிங் குடுக்குது. நீங்க அப்ளை அப்படின்னு குடுத்துருங்க.
ஸோ அப்ளைன்னு குடுத்தாச்சு. அண்ட் நீங்க சைஸுமே சூஸ் பண்ணலாம். டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லார்ஜ், ஸ்மால், கஸ்டம். சப்போஸ் நீங்க கஸ்டம் குடுத்தீங்க அப்டின்னா, நீங்களே மென்ஷன் பண்ணலாம். எவ்ளோ விட்த் அண்ட் ஹைட் இருக்கணும்ன்ட்டு. இந்த எக்ஸாம்பிள்க்கு நான் லார்ஜ் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த போர்ட்ரெய்ட் மோட்ல இருந்தது லேண்ட்ஸ்கேப் மோட்க்கு சேஞ்ச் ஆயிட்டு, ஒரு லார்ஜான ஃபாண்ட் சைஸ்ல நமக்கு தெரியுது. அண்ட் இத நம்ம இப்ப பப்ளிஷ் பண்ணலாம். இப்ப நான் திரும்பி என்னோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்ணலாம். இதுல ஒரு சில டைம்ஸ் பிரவுசர் கேஷிங் இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதனால நீங்க திரும்பி ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஆட் நியூ ஐட்டம் குடுக்குறேன். குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம பவர் ஆப்ஸ்ல எப்படி சேவ் பண்ணோமோ, அது மாரி இங்க பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட கஸ்டமைஸ் ஃபார்ம் குடுங்க. குடுத்துட்டு உங்களோட பவர் ஆப்ஸ் ஃபார்மோட சைஸ டிசைட் பண்ணி அத சூஸ் பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பவர் ஆப் ஸ்டுடியோல என்னென்ன முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபார்ம நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட கனெக்ட் பண்ணுது. இதுல தான் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ் அப்டின்ட்டு இருக்கு. ஸோ டேட்டா சோர்ஸ் அப்டின்றது நம்ம எந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட இன்டகிரேட் ஆயிருக்கோம், நம்மளோட டேட்டா சோர்ஸ் என்ன அப்படின்றத கான்ஃபிகர் பண்ணுவோம். டிராவல் ரிக்வெஸ்ட் வித் அப்ரூவல்ஸ் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஏன்னா டைரக்ட்டா நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து தான் கஸ்டமைஸ் ஃபார்ம்ஸ் குடுத்தோம். அண்ட் அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, ஆன் கேன்சல். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இந்த கேன்சல் பட்டன் கிளிக் பண்றப்போ என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஸோ கேன்சல் கிளிக் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்ம் ரீசெட் ஆகணும் அப்படின்னு இங்க கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ ரீசெட் ஃபார்ம் ஆஃப் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்னு குடுத்திருக்கு. இனிஷியலா உங்களோட ஃபார்ம் கஸ்டமைஸ் ஆகுறப்போ ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்ற நேம்ல தான் கிரியேட் ஆகும். இந்த ஃபார்ம் நேம் தான் நம்மளோட எல்லா ஃபார்முலாஸ்லயும் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிருக்கும். இந்த ஆன் கேன்சல்ல பாத்தீங்கன்னா ரீசெட் ஃபார்ம் ஆஃப் இந்த ஃபார்ம் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதே மாரி ஆன் எடிட், அதாவது நம்ம இந்த லிஸ்ட்ல உள்ள ஒரு ஐட்டம் கிளிக் பண்ணி எடிட் ஐட்டம் அப்படின்னு குடுக்குறப்போ என்ன ஆகணும் அப்படின்ற ஆக்ஷன் தான் இது. எடிட் குடுக்கும்போது நம்ம ஃபார்மோட மோட சேஞ்ச் பண்றோம். எடிட் ஃபார்ம் ஆஃப் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்னு குடுக்குறோம். அதே மாரி ஆன் நியூல என்ன நடக்கணும்? நியூ ஃபார்ம் மோட்ல இருக்கணும். ஸோ நியூ ஃபார்ம் ஆஃப் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1. நியூ அப்படின்றது நீங்க ஆட் நியூ ஐட்டம் கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும் அப்படின்ற ஆக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆன் சேவ். இந்த சேவ் பட்டன். ஸோ நீங்க சேவ் கிளிக் பண்றப்போ என்ன நடக்கணும்? ஐதர் நம்ம ஒரு நியூ ஐட்டம் சப்மிட் பண்ணணும். இல்லன்னா நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்க ஐட்டம் சேவ் ஆகணும். அதுதான் இங்க எழுதியிருக்கும். சப்மிட் ஃபார்ம் ஆஃப் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1. அண்ட் லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆன் வியூ. ஆன் வியூ அப்படின்றது என்னன்னா, நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்க ஒரு ஐட்டம் நம்ம கிளிக் பண்ணி வியூ பண்றப்போ, அந்த ஃபார்ம் என்ன மோட்ல இருக்கணும்? அது ஒரு ரீட் ஒன்லி மோட்ல இருக்கணும். ஸோ அதனால நம்ம வியூ ஃபார்ம் ஆஃப் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்றோம். லெஃப்ட் ஹேண்ட் பேன்ல பார்த்தீங்கன்னா, ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதுதான் நமக்காக கஸ்டமைஸ் ஆயிருக்கிற ஃபார்ம். அண்ட் இந்த ஃபார்ம்ல தான் நம்ம எல்லாமே எடிட் பண்ண போறோம். இந்த ஃபார்ம்ல உள்ள முக்கியமான ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்னன்னு பார்ப்போம். முதல் ப்ராப்பர்ட்டி டேட்டா சோர்ஸ். இதுல டேட்டா சோர்ஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம இந்த ஃபார்ம்ல டிஸ்ப்ளே பண்ணக்கூடிய, எடிட் பண்ணக்கூடிய ரெக்கார்ட் எந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து வருது அப்படின்ற விஷயம். இது நம்மளோட டிராவல் ரிக்வெஸ்ட் வித் அப்ரூவல்ஸ் லிஸ்ட்ல இருந்து வரனால அது கான்ஃபிகர் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபால்ட் மோட். இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட் என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ ஃபார்ம் மோட் டாட் எடிட், ஃபார்ம் மோட் டாட் நியூ, ஃபார்ம் மோட் டாட் வியூ. 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. எடிட் அப்படின்றது தான் அது டிஃபால்ட் மோடா கான்ஃபிகர் பண்ணிருக்கு. ஸோ இது நம்ம குடுத்துடலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஐட்டம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல எந்த ஐட்டம் டிஸ்ப்ளே ஆகணும் அந்த டேட்டா சோர்ஸ்ல இருந்து அப்படின்றத நம்ம இங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். இதுல என்ன கான்ஃபிகர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஃப் இஸ் பிளாங்க் ஆஃப் ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் டாட் செலக்டட் அப்படின்னா, நம்ம இந்த ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் ஆப்ஜெக்ட் மூலமா செலக்ட் பண்ணிருக்கிற அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள அந்த ஐட்டம் பிளாங்கா இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. ஸோ பிளாங்கா இருந்துச்சுன்னா, அத இந்த ஃபார்ம்ல டிஸ்ப்ளே பண்ணி யூஸ் இல்ல. ஸோ அதனால அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட நமக்கு இந்த ஃபார்மோட கனெக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்றாங்க. பிளாங்கா இல்ல கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னா, ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் மூலமா நம்ம செலக்ட் பண்ணிருக்க அந்த ஐட்டமே நீ டிஸ்ப்ளே பண்ணி காட்டு இந்த ஃபார்ம்ல அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் சக்சஸ்.
ஸோ இந்த ஃபார்ம் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்கணும் அப்படின்ட்டு ஆன் சக்சஸ்ல கான்ஃபிகர் ஆயிருக்கும். ஆன் சக்சஸ்ல பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் அதாவது அந்த ஃபார்ம் தன்னைத்தானே ரீசெட் பண்ணிக்குது. ஸோ ரீசெட் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட்ல எப்படி இருக்குமோ, அது மாரி அந்த ஃபார்ம் செட் ஆயிடும். ரிக்வெஸ்ட் ஹைட் அப்படின்னா, நம்மளோட ஃபார்ம் ஹைட் ஆயிடும். ஸோ இந்த 2 ஆக்ஷன் ஆன் சக்சஸ்ல நடக்கணும் அப்படின்ட்டு கான்ஃபிகர் ஆயிருக்கு. இப்ப நான் காமிச்ச இந்த 4 ப்ராப்பர்ட்டீஸுமே நம்ம கான்ஃபிகர் பண்ணல. நம்ம கஸ்டமைஸ் ஃபார்ம்ஸ் குடுத்தப்போ, பவர் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எந்த லிஸ்ட் என்னன்னு ரெகக்னைஸ் பண்ணி, அதுவே தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிருக்கு. நீங்க இந்த 4 ப்ராப்பர்ட்டீஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒரு புது ஃபார்ம் ஆட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மறுபடியும் இந்த ஃபார்முலாஸ்லாம் உட்கார்ந்து எழுதிட்டு இல்லாம, இங்கேருந்து காப்பி பண்ண அந்த ஃபார்முலாஸ்லாம் அந்த ஃபார்ம்ல உள்ள அந்த 4 ப்ராப்பர்ட்டீஸ்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா ப்ராப்பர்ட்டீஸும் பார்த்தாச்சு. இப்ப நம்ம இந்த ஃபார்ம கஸ்டமைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்டின்ட்டு இருக்கு. இந்த டைட்டில் அப்டின்ற டேட்டா கார்ட் கீ வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இந்த டைட்டில் அப்டின்றது நம்ம பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் டைட்டில் அப்டின்ட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த டேட்டா கார்ட் லாக் ஆயிருக்கு. ஸோ இந்த டேட்டா கார்ட அன்லாக் பண்ணணும் அப்டின்ட்டா, இத கிளிக் பண்ணுங்க. அன்லாக் டூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு ரைட் பேன்ல இருக்கும். அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அதுல உள்ள கண்ட்ரோல்ஸ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த டைட்டில் அப்டின்றதோட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா, பேரண்ட் டாட் டிஸ்ப்ளே நேம்னு இருக்கு. நம்ம அத ரிமூவ் பண்ணிட்டு பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் டைட்டில் அப்டின்னு குடுக்கலாம். ஸோ டைட்டில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபார்ம்ல நமக்கு எந்தெந்த ஃபீல்ட்ஸ்லாம் தேவையில்ல, இல்ல ஏதாச்சும் புது ஃபீல்ட் ஆட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேன்ல ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஃபீல்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல எடிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஃபீல்ட்ஸ் கிளிக் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஃபார்ம்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கோ, அது எல்லாமே உங்களுக்கு இங்க தெரியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல்ட்ஸ் வேண்டாம், ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு, ரிமூவ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா போதும். ஸோ எனக்கு வேண்டாத ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணியாச்சு. அதே மாரி உங்களுக்கு ஒரு புது ஃபீல்ட் ஆட் பண்ணணும் அப்டின்னாலுமே நீங்க பண்ணிக்கலாம். ஆட் ஃபீல்ட் போனீங்கன்னா, என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுலேருந்து நீங்க எதெல்லாம் செக் பண்றீங்களோ, அதெல்லாம் உங்களோட ஃபார்ம்க்கு ஆட் ஆகும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு புது ஃபீல்ட் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். அதாவது அப்ரூவலோட ரிசல்ட் என்ன அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம், நம்ம மேனேஜர் அத அப்ரூவ் பண்றாங்களா, ரிஜெக்ட் பண்றாங்களா அப்டின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் காலம் கிரியேட் பண்ணலாம். இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்டோட எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆட் காலம் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் காலம் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அது என்ன டைப் ஆஃப் காலம் அப்டின்னு கேட்கும். அத கேட்டதுக்கு அப்புறம் சாய்ஸ் அப்டின்னு குடுத்துருங்க. சாய்ஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இப்ப நம்ம காலம்க்கு இந்த நேம் வைக்கணும் அப்டின்ட்டு இருக்கும். சோ நம்ம அப்ரூவல் அப்டின்னு குடுத்துரலாம். அண்ட் இதுல என்னென்ன சாய்ஸஸ் டிஸ்ப்ளே ஆகணும் அப்டின்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்ரூவ்ட், செகண்ட் ஆப்ஷன் ரிஜெக்டட். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வேண்டாம். ஸோ இத நம்ம ஆட் பண்ணியாச்சு. அண்ட் இத நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா பை சான்ஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, எதனால ரிஜெக்ட் பண்றாங்க அப்டின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு காலம் கிரியேட் பண்ணலாம். இது நம்ம மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டா கிரியேட் பண்ணலாம். ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்டின்ட்டு இந்த காலமோட நேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டா நம்ம இன்னொரு காலம் ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம ஒரு காலம் கிரியேட் பண்ணலாம். அது ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம். ஸோ பெர்சன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இங்க நம்ம நேம் மேனேஜர் அப்படின்னு குடுத்துரலாம். ஸோ இதுல தான் நம்ம மேனேஜர் யாரு அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். இத நம்ம சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம பவர் ஆப் ஸ்டுடியோக்கு வந்தாச்சு. ஸோ டிஃபால்ட்டா அந்த ஃபீல்ட்ஸ் இதுல நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா செட்ட ரீஃப்ரெஷ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் பேன்ல 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்டின்ட்டு இருக்கும். டேட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம எந்தெந்த டேட்டா சோர்ஸோடலாம் நம்மளோட ஆப்ப கனெக்ட் பண்ணியிருக்கோமோ, உங்களுக்கு அது இங்க தெரியும். ஸோ இப்ப நம்ம ஒரு சில புது காலம்ஸ் ஆட் பண்ணியிருக்கனால, அது பவர் ஆப்ஸ்க்கு தெரியறதுக்காக இங்க ஒரு ரீஃப்ரெஷ் பண்ண போறோம். இந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் குடுங்க. அதோட நமக்கு ரீஃப்ரெஷ் ஆயி புதுசா உள்ள டேட்டா அப்டேட் ஆயிடும். அண்ட் இப்போ நம்ம அந்த ஃபார்ம் போயிட்டு, அந்த ஃபார்மோட ஃபீல்ட்ஸ் போயிட்டு, ஆட் ஃபீல்ட் குடுக்கலாம். ஆட் ஃபீல்ட் குடுத்தீங்க அப்டின்னா, அப்ரூவல் அப்டின்றது ஆட் ஆயிருக்கு. அதே மாரி ரிஜெக்ஷன சர்ச் பண்ணீங்கன்னா, ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் ஆட் ஆயிருக்கு. அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ, அது எல்லாமே ப்ராப்பரா நம்மளோட ஃபார்ம்ல ஆட் ஆயிடுச்சு. இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்சுமே பண்ண முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபீல்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஃபார்ம்ல தெரியணும் அப்படின்னா, நீங்க இத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கனாலே போதும். அதுக்கேத்த மாரி உங்க ஃபார்ம்ல உள்ள ஃபீல்ட்ஸ்லாம் ரீஅரேஞ்ச் ஆயிடும். ஸோ இது மாரி நீங்க ஃபீல்ட்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் பேன்ல பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் டூ காலம்ன்ஸ் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல எவ்ளோ நம்பர் ஆஃப் காலம்ன்ஸ் குடுக்குறீங்களோ, அவ்ளோ நம்பர் ஆஃப் காலம்ன்ஸா இந்த ஃபார்ம்ல உள்ள ஃபீல்ட்ஸ் டிவைட் ஆகும். ஸோ இப்போ 1 குடுத்துருக்கனால இந்த மாரி இருக்கு. அண்ட் நீங்க 2ன்னு குடுத்தீங்கன்னா, இது மாரி சேஞ்ச் ஆகும். நான் இப்போதைக்கு 1 அப்படின்னு வச்சுட்டு, இந்த லேஅவுட்ட ஹாரிசான்டல் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். ஹாரிசான்டல்ன்னு குடுத்தீங்கன்னா, ஒரு டேட்டா கார்ட்ல உள்ள ஒரு ஃபீல்டுக்குமே உள்ள லேபிளும், அதோட கண்ட்ரோலும் சைட் பை சைட் பிளேஸ் ஆகும். சோ நம்ம ஹாரிசான்டல் குடுத்துக்கலாம். இப்ப இது எல்லாமே அரேஞ்ச் ஆயிருச்சு. இப்ப நம்ம ஃபார்ம்ல என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். ரீசன் ஃபார் டிராவல் மல்டிபிள் லைன்ஸா இருக்கனால, நம்ம இத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதோட சைஸுமே இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இப்ப நம்மளோட ஃபீல்ட்ஸ்லாம் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் நமக்கு எந்தெந்த ஃபீல்ட் எல்லாம் மேண்டேட்டரியா வேணுமோ, ஐதர் நீங்க ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல அது ரிக்வயர்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, இங்க அது ரிக்வயர்ட்ன்னு அப்டேட் ஆகும். இல்லன்னா உங்களால பவர் ஆப்ஸ்லயுமே அது ரிக்வயர்ட்ன்னு குடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஷேர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளோட காலம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த காலம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க ரிக்வயர்ட் அப்டின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். அது எதுவுமே ரிக்வயர்ட்ன்னு செட் ஆகல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரிக்வயர்ட்ன்னு செட் பண்ணணும் அப்டின்னா, அந்த காலம் ஓப்பன் பண்ணிட்டு ரிக்வயர்ட் தட் திஸ் காலம் கன்டெயின்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கும். அத நீங்க எஸ் அப்டின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே அப்டின்னு குடுத்துருங்க. இப்ப இந்த காலம்லாம் நம்ம ரிக்வயர்ட்ன்னு செட் பண்ற ஸ்டெப் நம்ம எங்க பண்ணியிருக்கணும் அப்டின்னா, நம்மளோட ஃபார்ம ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம ஃபார்ம ஆட் பண்ணி நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பவர் ஆப்ஸ் அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட அந்த ஃபார்ம கனெக்ட் பண்ணும்போது, அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டோட ஸ்கீமாவ செக் பண்ணும். செக் பண்றப்போ, ஓகே இந்த காலம்லாம் ரிக்வயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்ம்ல உள்ள அந்த டேட்டா கார்ட்ஸையுமே ரிக்வயர்ட்ன்னு செட் பண்ணியிருக்கும். பட் இப்ப தான் நம்ம ஷேர் பாயிண்ட்ட சேஞ்ச் பண்றோம். அண்ட் இப்ப நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிட்டு போய் ரீஃப்ரெஷ் பண்ணாலும், நமக்கு எந்த சேஞ்சஸுமே தெரியாது. ஸோ இப்ப நம்ம மேனுவலா தான் எந்தெந்த ஃபீல்ட்லாம் நமக்கு ரிக்வயர்ட்ன்னு செட் பண்ணணுமோ, அதெல்லாம் நம்மளோட ஃபார்ம்ல போய் செட் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம டைரக்ட்டா பவர் ஆப்ஸ்லயே அத கஸ்டமைஸ் பண்ணணும்னா, நீங்க எப்படி பண்ணலாம்னா, ஒரு டேட்டா கார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் டைட்டில். இதோட ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு, நீங்க ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கிறது ட்ரூன்னு செட் பண்ணணும். ஸோ செட் பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு ரிக்வயர்ட் ஃபீல்டா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்றப்போ, சப்போஸ் நீங்க இத ஃபில் பண்ணல, பிளாங்க்கா விட்டுருந்தீங்கன்னா, அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது. இந்த மாரி உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட் எல்லாம் ரிக்வயர்ட்ன்னு செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீசன் ஃபார் டிராவல் அப்படின்றதையுமே ரிக்வயர்ட் அப்படின்றத ட்ரூன்னு செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் மேண்டேட்டரியா யூசர் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த டேட்டா கார்ட சூஸ் பண்ணி, அதோட ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு இப்படி ட்ரூ அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்றதுமே மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட் தான். ஸோ இதுவுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன ரீசன்னால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஃபார்ம் ஆல்மோஸ்ட் ரெடி. அண்ட் நீங்க இதுல வேலிடேஷன்ஸ்லாம் கூட கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராவல் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இருக்கு. ஸோ நம்ம குடுக்குற எண்ட் டேட் நம்ம ஸ்டார்ட் டேட்டோட கிரேட்டராவோ, ஈக்குவலாவோ இருக்கணும். அதோட கம்மியா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு வேலிடேஷன் எழுதலாம். இந்த டிராவல் ஸ்டார்ட் டேட் டேட்டா கார்ட்ல உள்ள அந்த கண்ட்ரோல் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட பேரு டேட்டா கார்ட் வேல்யூ 4. ஸோ நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இதோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். டேட் பிக்கர் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் டேட் அப்படின்னு குடுத்துடலாம். அதே மாரி இந்த எண்ட் டேட் அப்படின்றதோட டேட் பிக்கரோட பேருமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட் பிக்கர் அண்டர்ஸ்கோர் எண்ட் டேட் அப்படின்னு குடுத்தாச்சு. இப்ப இந்த ஸ்டார்ட் டேட் அப்படின்றதுல நம்ம டிஃபால்ட் டேட் என்ன இருக்கணும் அப்படின்னு குடுக்க போறோம். ஸோ டிஃபால்ட் டேட் அப்படின்ட்டு இதுல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது இந்த ஃபார்ம் நீங்க ஓப்பன் பண்றப்போ டிஃபால்ட்டா இதுல என்ன டேட் தெரியணும் அப்படின்றத நீங்க கான்ஃபிகர் பண்ணலாம். இப்ப சப்போஸ் நம்ம ஒரு நியூ ஃபார்ம் கிரியேட் பண்றோம். புதுசா ஒரு ரிக்வெஸ்ட் ரெய்ஸ் பண்றோம் அப்படின்றப்போ, ஸ்டார்ட் டேட்ட நம்ம கரண்ட் டேட்க்கு செட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன டேட்டோ அத நம்ம இங்க குடுத்துறலாம். சப்போஸ் நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஒரு ஐட்டம் எடிட் பண்ண போறோம். அதாவது ஆல்ரெடி அது ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல ஆட் ஆயிருச்சு. அந்த ரெக்கார்ட் நம்ம ஓப்பன் பண்ணி எடிட் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம கரண்ட் டேட் குடுக்க தேவையில்ல. யூசர் என்ன டேட் குடுத்திருக்காங்களோ, அத நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பேரண்ட் டாட் டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த லிஸ்ட் ஐட்டம்ல என்ன வேல்யூ இருக்கோ, அதுவே இங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ டிஃபால்ட் டேட்ல இஃப் கண்டிஷன் குடுத்துருங்க. ஸோ இஃப் குடுத்துட்டு இந்த ஃபார்மோட நேம் அதாவது ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 டாட் மோட். இந்த ஃபார்மோட மோட் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார்மோட மோட் நியூ மோடா இருக்கா அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இஸ் ஈக்குவல் டு ஃபார்ம் மோட் டாட்
நியூ அப்படின்னு குடுங்க. ஸோ இந்த ஃபார்மோட மோட் நியூ மோடா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கரண்ட்டா உள்ள டேட் எடுத்துக்க போறோம். ஸோ டுடே அப்படின்ற ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணலாம். அப்படி இல்ல ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க ஒரு ஐட்டம் எடிட் பண்றோம் அப்படின்னா, அப்ப நம்ம பேரண்ட் டாட் டிஃபால்ட் குடுத்துறலாம். அந்த ஐட்டம்ல ஆல்ரெடி என்ன டேட் பிரசென்ட்டா இருக்கோ, அந்த டேட் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்படி நம்ம குடுத்தாச்சு. இப்போதைக்கு இந்த ஃபார்மோட டிஃபால்ட் மோட் பார்த்தீங்கன்னா, நியூ அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். பட் லேட்டர் ஆன் நம்ம எடிட்ன்னு சேஞ்ச் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு இங்க கரண்ட் டேட் தெரியுது. ஸோ அதே மாரி எண்ட் டேட்லயும் இதே ஃபார்முலா தான் நான் குடுக்க போறேன். நம்ம இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட டிஃபால்ட் டேட்ல நான் அத பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுலயுமே நமக்கு கரண்ட் டேட் தான் தெரியும். யூசர் அவங்களுக்கு தேவையான மாரி அந்த டேட்ஸ சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இந்த பர்ட்டிகுலர் டெமோக்காக நான் ஒரு லேபிள் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ட் டேட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஸ்டார்ட் டேட் அப்படின்ட்டு. எண்ட் டேட் ஸ்டார்ட் டேட்டோட கிரேட்டராவோ, ஈக்குவலாவோ இல்ல அப்படின்னா, இந்த லேபிள் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதோட விசிபிள் ப்ராப்பர்ட்டி போயிரலாம். இது விசிபிளா இருக்கணுமா? இல்லையா? அப்படின்னு நம்ம இப்ப எழுதப் போறோம். கண்டிஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ செகண்டா உள்ள அந்த டேட் பிக்கர் சூஸ் பண்ணலாம். அதாவது இந்த எண்ட் டேட்டோட டேட் பிக்கர். ஸோ டேட் பிக்கர் அண்டர்ஸ்கோர் எண்ட் டேட் டாட் செலக்டட் டேட். இதுல செலக்ட் ஆயிருக்க டேட் மேல உள்ள அந்த டேட் பிக்கர்ல செலக்ட் ஆயிருக்க டேட்டோட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இத விசிபிளா காட்டப் போறோம். ஸோ எண்ட் டேட்டோட செலக்டட் டேட் லெஸ்ஸர் தேன் ஸ்டார்ட் டேட்டோட செலக்டட் டேட். இப்படி இருந்துச்சுன்னா, நம்ம இந்த லேபிள் டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ இப்ப ப்ளே பண்ணி பார்ப்போம். ப்ளே பண்ணிட்டு இங்க 7ன்னு குடுத்திருக்கு. ஸோ நான் இப்ப 3 அப்படின்னு குடுத்துட்டு ஓகே அப்படின்னு குடுத்தா, நமக்கு இந்த எரர் மெசேஜ் தெரியும். ஸோ இது மாரி உங்களால வேலிடேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். பட் இத நீங்க கிரியேட் பண்ணிட்டனாலேயே இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாம போயிட போறது கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம இன்னொரு இடத்துல ஒரு ஃபார்முலா எழுதணும். இந்த ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் கிளிக் பண்ணிட்டு ஆன் சேவ் போலாம். ஆன் சேவ்ல உள்ள ஃபார்முலா நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் கொஞ்சம். இங்க நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். அங்க நம்ம செக் பண்ண அதே கண்டிஷன் தான் இங்கேயும் செக் பண்ண போறோம். எண்ட் டேட் ஸ்டார்ட் டேட்ட விட கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ண போறோம். அந்த எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ண நம்ம நோட்டிஃபை அப்படின்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு எரர் மெசேஜ் நோட்டிஃபை பண்ணும். நோட்டிஃபை அப்படின்னு குடுத்துட்டு, இதோட ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டெக்ஸ்ட் நோட்டிஃபை பண்ண போறோமோ, அத நம்ம குடுக்கணும். ஸோ நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, எண்ட் டேட் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டூ த ஸ்டார்ட் டேட் அப்படின்னு குடுக்க போறோம். இந்த நோட்டிஃபை ஃபங்ஷனோட செகண்ட் பாராமீட்டர்ல என்ன குடுத்திருக்கு அப்படின்னா, டைப் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷனோட டைப் எரர். ஸோ நோட்டிஃபிகேஷன் டைப் டாட் எரர் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ண போறோம். அதோட நம்ம நோட்டிஃபை ஃபங்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த எண்ட் டேட் ஸ்டார்ட் டேட்டோட கம்மியா இருக்குன்னா, நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் காட்டப் போறோம். இல்ல டேட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு அப்டின்னா, நம்ம இந்த ஃபார்ம சப்மிட் பண்ண போறோம். ஸோ அப்ப நம்ம சப்மிட் ஃபார்ம் அப்டின்னு குடுத்துட்டு, நம்ம ஃபார்மோட நேம் குடுத்துறலாம். ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1. அதோட இத க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம இஃப் கண்டிஷனையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட ஆன் சேவ் ப்ராப்பர்ட்டில நம்ம ஃபார்முலா கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துறலாம். குடுத்தாச்சு. எரர்ஸ் எதுவுமே இல்லன்னா, ஃபார்ம் ப்ராப்பரா சப்மிட் ஆகும். ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ஃபார்ம் சப்மிட் ஆகாது. அண்ட் இன்னொன்னு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்ட்டா, இப்ப சப்போஸ் இந்த அப்ரூவல்ல ரிஜெக்ட் அப்படின்னு சூஸ் பண்றாங்க அப்டின்னா மட்டும் இந்த டேட்டா கார்ட் நம்ம காமிச்சா போதும். ஏன்னா அப்ரூவ்ட்ன்னு இருக்கப்ப ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் குடுக்கறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இந்த கண்ட்ரோலோட நேம் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். டேட்டா கார்ட் வேல்யூ 17 இருக்கிறது. அண்ட் இந்த டேட்டா கார்ட் சூஸ் பண்ணுங்க. ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன். இதோட விசிபிள் ப்ராப்பர்ட்டி போலாம். விசிபிள் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, இங்க நம்ம என்ன எழுத போறோம்னா, நம்ம டேட்டா கார்ட் வேல்யூ 17 அப்படின்றத ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு, டாட் செலக்டட் டாட் வேல்யூ ஈக்குவல் டூ அப்படின்னு குடுத்துட்டு, ரிஜெக்டட் அப்படின்னு குடுக்க போறோம். ஸோ ரிஜெக்டட்ன்னு இருந்துச்சுன்னா, அந்த மேல உள்ள ட்ராப் டவுன்ல அப்போ நமக்கு இது தெரியும். இல்லன்னா நமக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அப்ரூவ்ட் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ தெரியல. ஸோ இப்ப நான் அப்ரூவ்ட் அப்படின்றத ரிமூவ் பண்ணாலுமே நமக்கு தெரியாது. ரிஜெக்டட் அப்படின்றத குடுத்தா மட்டும் இந்த டேட்டா கார்ட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது மாரி நீங்க ஷோ அண்ட் ஹைட் டேட்டா கார்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் இது எல்லாமே இந்த ஃபார்ம்ல பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிராவல் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்றப்போ, அத அப்ரூவ் பண்ண போறது நம்மளோட மேனேஜர். ஸோ நம்ம மேனேஜர் தான் அப்ரூவரா இருக்க போறாங்க அப்படின்றத நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்மளால ஆஃபிஸ் 365லேருந்து எடுக்க முடியும். ஸோ இதுக்காக நம்ம ஆஃபிஸ் 365 கனெக்டர் நம்மளோட ஆப்ல ஆட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட்ல 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, டேட்டா அப்படின்னு இருக்கும். இங்க போயிட்டு ஆட் டேட்டா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க ஆஃபிஸ் 365 அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, ஆஃபிஸ் 365 யூசர்ஸ் அப்படின்ட்டு ஒரு கனெக்டர் தெரியும். ஸோ இத நம்ம கிளிக் பண்ணி நம்ம ஆப்போட ஆட் பண்ணிக்கலாம்.
Office 365 யூசர்ஸ் கனெக்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்ப எப்படி நம்ம மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஆப் ஆப்ஜெக்ட்க்கு போணும். இத கிளிக் பண்ணிட்டு, இதுல ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இங்க நம்ம ஒரு நேம் ஃபார்முலா கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு நேம் ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம மேனேஜரோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதோட பேர் நம்ம யூசர் மேனேஜர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு, இங்க தான் நம்ம அந்த Office 365 யூசர்ஸ் கனெக்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ Office 365 யூசர்ஸ் அப்படின்னு குடுங்க. குடுத்தோனே இதுல டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் தெரியும். மை ப்ரொஃபைல் குடுத்தீங்கன்னா, உங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மேனேஜர் குடுத்தீங்கன்னா, மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். சர்ச் குடுத்தீங்கன்னா, Office 365ல உள்ள ஒரு பர்ட்டிகுலர் யூசர சர்ச் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இந்த சினாரியோல நம்ம டாட் மேனேஜர் V2 அப்படின்னு குடுக்க போறோம். அண்ட் இதுவும்ல நம்ம அந்த யூசரோட யூசர் பிரின்சிபல் நேம், இமெயில் அட்ரஸ் இல்லன்னா ஆப்ஜெக்ட் என்டர் ஐடி இத பாஸ் பண்ணணும். ஸோ நம்ம யூசர் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, நம்ம ஆப்ல கரண்ட்டா லாகின் ஆயிருக்க யூசர் யாரோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ யூசர் குடுத்துட்டு, டாட் குடுத்துட்டு, இமெயில் அப்படின்னு குடுத்துருங்க. அதோட இத குளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் குடுத்துக்கோங்க. ஸோ இதோட நம்மளோட நேம்ட் ஃபார்முலா கிரியேட் ஆயிருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேனேஜர் அப்படின்ற டேட்டா கார்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு காம்போ பாக்ஸ் நமக்காக கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா இது ஒரு பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம் ஷேர் பாயிண்ட்ல. ஸோ நமக்கு ஒரு காம்போ பாக்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அது பீப்பிள் பிக்கரா கான்ஃபிகர் ஆயிருக்கு. இப்போ இதுல நம்ம டிஃபால்ட்டா நம்ம மேனேஜரோட நேம் வர மாரி செட் பண்ண போறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு காம்போ பாக்ஸ் பீப்பிள் பிக்கர்லேருந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் யூசர டிஃபால்ட்டா பெர்சன் ஒரு குரூப் டைப் ஆஃப் காலம்க்கு போய் சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் எழுதியிருக்கணும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஓ டேட்டா டைப், அப்புறமா கிளைம்ஸ். ஸோ கிளைம்ஸ் அப்படின்றது இந்த ஃபார்மேட்ல வரும். அண்ட் அதோட சேர்த்து அந்த யூசரோட டிஸ்ப்ளே நேம், அது கழிச்சு டிஸ்ப்ளே நேம் அண்ட் அந்த யூசரோட மெயில். இதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டா நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த யூசர் குடுக்குறீங்களோ, அந்த டேட்டா போய் பெர்சன் ஆர் குரூப் டைப் ஆஃப் காலம்ல சேவ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்ப இத காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இத காப்பி பண்ணியாச்சு. அண்ட் இந்த காம்போ பாக்ஸ்ல போயிட்டு டிஃபால்ட் செலக்டட் ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டில தான் நமக்கு டிஃபால்ட்டா இந்த கண்ட்ரோல்ல என்ன வேல்யூ செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம குடுக்க போறோம். இந்த ஃபார்முலா பார் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம காப்பி பண்ண அந்த ஃபார்முலா நான் இங்க பேஸ்ட் பண்றேன். இந்த யூசர் மேனேஜர் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ண நேம்ட் ஃபார்முலா. நம்ம இங்க பார்த்தோம். ஆப்ல பார்த்தோம். ஃபார்முலாஸ்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா, நம்ம இத கால் பண்ணிட்டு கரண்ட்டா லாகின் ஆயிருக்க யூசரோட இமெயில் அட்ரஸ் பாஸ் பண்றோம். ஸோ அவங்களோட மேனேஜர் யாரோ, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த யூசர் மேனேஜர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அண்ட் இந்த ஃபார்முலால பார்த்தீங்கன்னா, யூசர் மேனேஜரோட ப்ராப்பர்ட்டீஸ், டிஸ்ப்ளே நேம், யூசர் மேனேஜர் டாட் இமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். சப்போஸ் நீங்க வேற ஏதாச்சும் ஒரு யூசர் குடுக்க ட்ரை பண்றீங்கன்னா, அந்த யூசரோட டிஸ்ப்ளே நேம், இமெயில் குடுத்தீங்கன்னா, அப்பவுமே இது வொர்க் ஆகும். அண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜே அப்படின்னு பாப்புலேட் ஆயிருக்கு. ஏன்னா, என்னோட மேனேஜர் ஜே அப்படின்னு கான்ஃபிகர் ஆயிருக்கு. உங்க மேனேஜர் யாரோ அவங்களோட நேம் இதுல பாப்புலேட் ஆகும். இந்த ஃபார்முலாவ நம்ம லைட்டா சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புதுசா ஒரு டிராவல் ரிக்வெஸ்ட் சப்மிட் பண்றப்போ, நம்ம மேனேஜரோட நேம் இங்க டிஃபால்ட்டா செட் ஆகணும். ஆனா அடுத்தடுத்த வாட்டி வேற யாராச்சும் நம்ம ஃபார்ம் ஓப்பன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனேஜரே ஃபார்ம் ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா மட்டும் எழுதியிருந்தீங்கன்னா, அவரோட மேனேஜர் பத்தின இன்ஃபர்மேஷன் இதுல சேவ் ஆயிடும். ஸோ அத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஃபார்ம் மோட்ஸ செக் பண்ண போறோம். அதாவது நியூ மோடா இருந்துச்சுன்னா, நம்ம மேனேஜரோட பேர் ஸ்டோர் பண்ண போறோம். வேற ஏதாச்சும் மோட் எடிட்டாவோ, வியூவாவோ இருந்துச்சுன்னா, நம்ம SharePoint லிஸ்ட் ஐட்டம்ல என்ன வேல்யூ சேவ் ஆயிருக்கோ, அதையே நம்ம டிஸ்ப்ளே பண்ற மாரி எழுதப் போறோம். சோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க இத கட் பண்ணிக்கலாம். இத கட் பண்ணிட்டு இஃப் அப்படின்னு குடுங்க. குடுத்துட்டு நம்ம SharePoint ஃபார்மோட நேம் குடுத்துக்கலாம். SharePoint ஃபார்ம் 1 டாட் மோட். அதோட மோட் நியூ மோடா இருந்துச்சு அப்படின்னா, ஃபார்ம் மோட் டாட் நியூ கமா குடுத்துட்டு, இப்ப நம்ம என்ன வேல்யூ எழுதியிருந்தோமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, பேரண்ட் டாட் டிஃபால்ட் அப்படின்னு குடுத்துடலாம். ஸோ பேரண்ட் டாட் டிஃபால்ட் அப்படின்னா, அந்த ஃபீல்டுக்கு அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ஐட்டம்ல என்ன வேல்யூ இருக்கோ, அத எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அவ்வளதான் இந்த ஃபார்முலா. இப்ப நம்ம ஃபார்மேட் டெக்ஸ்ட் குடுத்துடலாம். இப்ப நமக்கு ப்ராப்பரா இது வொர்க் ஆகும். இன்னொரு விஷயம், இப்ப நம்ம மேனேஜர் யாருன்னு செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளோட அப்ரூவல் செக்ஷன் இருக்கு. So, இந்த பர்ட்டிகுலர் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ஃபார்ம் ஓப்பன் பண்றப்போ, நம்ம மேனேஜரால மட்டும் தான் இந்த அப்ரூவல் செக்ஷன எடிட் பண்ற மாரி நம்ம கிரியேட் பண்ணணும். வேற யாருமே எடிட் பண்ணக்கூடாது. நம்மளுமே எடிட் பண்ணக்கூடாது.
இதுக்கேத்த மாரி நம்ம ஒரு ஃபார்முலா செட் பண்ணலாம். ஸோ இந்த அப்ரூவல் அப்படின்றதுல உள்ள அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இதுல டிஸ்ப்ளே மோட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்ட் போயிட்டு அன்லாக் டூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டீஸ் குடுத்துக்கலாம். இப்போ டிஃபால்ட்டா இது பேரண்ட் டாட் டிஸ்ப்ளே மோட்ன்னு இருக்கு. இத நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம கரண்ட்டா லாகின் ஆயிருக்க யூசர் யாருன்னு செக் பண்ண போறோம். ஸோ செக் பண்றதுக்கு நமக்கு யூசர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த யூசர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு நம்ம அவங்களோட இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ அந்த இமெயில் அட்ரஸ நம்ம லோவர் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணா லோவர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அத கழிச்சு குளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப லோவர் ஆஃப் யூசர் டாட் இமெயில் அது ஈக்குவல் டூ இப்போ நம்ம இந்த காம்போ பாக்ஸ்ல இருக்கு நம்ம மேனேஜரோட இமெயில் அட்ரஸ் எடுக்க போறோம். ஸோ இந்த காம்போ பாக்ஸோட நேம் சூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா கார்ட் வேல்யூ 10 அண்ட் இப்ப திரும்பி இதுக்கு போயிட்டு டேட்டா கார்ட் வேல்யூ 10 டாட் செலக்டட் டாட் இமெயில் அண்ட் இதையுமே நம்ம லோவர் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் அதாவது இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா டிஸ்ப்ளே மோட் டாட் எடிட். ஸோ அவங்களால இந்த காம்போ பாக்ஸ எடிட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா டிஸ்ப்ளே மோட் டாட் வியூ. இதுதான் நம்ம குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ கரண்ட்டா லாகின் ஆயிருக்க யூசர் லோவர் ஆஃப் யூசர் டாட் இமெயில் ஈக்குவல் டூ ஆல்ரெடி மேனேஜர் காம்போ பாக்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணியிருக்க இமெயில் அட்ரஸ். இது 2ம் சேமா இருந்துச்சுன்னா, அப்ரூவல் அப்படின்றதோட ட்ராப் டவுன் நமக்கு டிஸ்ப்ளே மோட் டாட் எடிட்டா இருக்கும். இல்லன்னா டிஸ்ப்ளே மோட் டாட் வியூவா இருக்கும். இப்ப நான் லாகின் பண்ணியிருக்கனால, நான் மேனேஜர் இல்ல அப்படின்றனால, இப்ப பார்த்தீங்கன்னா, இது எனக்கு வியூ மோட்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. டிஸ்ப்ளே மோட்ல இல்ல. இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அப்ரூவல் டேட்டா கார்ட் நமக்கு நியூ ஃபார்ம்ல தெரியணும்னு அவசியமே கிடையாது. எடிட் ஃபார்ம்லேருந்து தெரிஞ்சா போதும். ஸோ அப்ரூவல் அப்படின்றதுல விசிபிள் ப்ராப்பர்ட்டி கரண்ட்டா ட்ரூன்னு செட் ஆயிருக்கு. நம்ம இத சேஞ்ச் பண்ணலாம். ஸோ சேஞ்ச் பண்றதுக்கு நம்ம ஃபார்மோட கரண்ட் மோட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். அத செக் பண்றதுக்கு நம்ம ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1 டாட் மோட் அப்படின்னு குடுத்துட்டு, நாட் ஈக்குவல் டூ ஃபார்ம் மோட் டாட் நியூ. அதாவது நியூ மோடா இல்லாதப்போ இது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். நியூ மோடா இருக்கு அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ எடிட் மோட்ல டிஸ்ப்ளே ஆகும். வியூ மோட்லயும் டிஸ்ப்ளே ஆகும். நியூ மோட்ல மட்டும் டிஸ்ப்ளே ஆகாது. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்ப அப்ரூவல் நமக்கு சிக்னிஃபிகன்ட் கிடையாது. அது கழிச்சு அது மேனேஜர்ட்ட போயிட்டு தான் அது அப்ரூவ் ஆக போகுது. ஸோ இந்த மாரி ஒரு ஃபார்முலா இங்க செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கோம். ஆட் நியூ ஐட்டம் குடுக்கலாம். குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு சேவ் அண்ட் கேன்சல் பட்டன் ஆட்டோமேட்டிக்கா ஷேர் பாயிண்ட்டா குடுக்குற ஆப்ஷன்ஸ் டாப்ல இருக்கு. ஆனா யூசர்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டே வரப்போ, ஸோ இந்த பாட்டம்ல நம்ம பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சப்மிட் பண்றதுக்கு. ஸோ அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம திரும்பி பவர் ஆப் ஸ்டுடியோ போயிட்டு நம்மளோட ஷேர் பாயிண்ட் ஃபார்ம் 1ல இருக்கோம். அண்ட் இந்த ஃபார்ம்ல நம்ம 2 பட்டன்ஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம ஒரு கஸ்டம் டேட்டா கார்ட் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த ஃபார்மோட ஃபீல்ட் செக்ஷன் போலாம். ஃபீல்ட் செக்ஷன் போயிட்டு இந்த டாப் ஹேண்ட் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் அ கஸ்டம் கார்ட் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இத சூஸ் பண்ணி நம்மளால ஒரு கஸ்டம் கார்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த கஸ்டம் கார்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம நம்மளோட பட்டன் கிரியேஷன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது இங்க பாட்டம்ல ஆட் ஆயிடுச்சு. டேட்டா கார்ட் 1 கஸ்டம் அப்டின்ட்டு தெரியுது. இப்ப இந்த கஸ்டம் கார்ட் கிளிக் பண்ணிட்டு, இதுல நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பட்டன் நம்ம சப்மிஷன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி இன்னொரு பட்டன் நம்ம கேன்சல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் நமக்கு 2 பட்டன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டன்ஸோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது சப்மிட் அண்ட் இந்த பட்டனோட நேம் நம்ம கேன்சல்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம பட்டன்ஸோட நேம் செட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த பட்டனோட ஃபங்ஷனாலிட்டி நம்ம எழுதப் போறோம். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்றப்போ என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னு நம்ம எழுதணும். அது ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம இந்த ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன்ல என்ன எழுதியிருக்கோமோ, அதே நம்ம காப்பி பண்ணிட்டா போதும். ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன் போயிட்டு ஆன் சேவ் போங்க. இங்க நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ, லாஜிக் எழுதியிருக்கீங்க. அத அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த சப்மிட் பட்டன்ல குடுத்துருங்க. சோ தட் ஆன் சேவ்ல என்ன நடக்குதோ, அதே தான் இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணாலும் நடக்கும். அதே மாரி ஷேர் பாயிண்ட் இன்டகிரேஷன்ல ஆன் கேன்சல்ல என்ன குடுத்திருக்கீங்களோ, அத காப்பி பண்ணி இந்த கேன்சல் பட்டன்ல குடுத்துருங்க. இந்த கேன்சல் பட்டன்ல நம்ம ரிக்வெஸ்ட் ஹைட் அப்படின்ற ஃபங்ஷனுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரீசெட் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபார்ம் ஹைட் ஆகுறதுக்கு இந்த ஃபங்ஷன் தேவை. சோ நம்ம இங்க ஆட் பண்ணியாச்சு.
நம்மளோட கஸ்டம் டேட்டா கார்ட் அண்ட் பட்டன்ஸ் ரெடி. இந்த பட்டனோட கார்னர்ஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு இந்த பார்டர் ரேடியஸ் 5ன்னு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பட்டனோட பார்டர் ரேடியஸும் நம்ம 5ன்னு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த ஃபார்ம்லயே நம்ம ஒரு டைட்டில் வைக்கலாம். பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் அப்டின்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபார்ம் நான் ஹைட் கம்மி பண்ணிடுறேன். அண்ட் இந்த ஸ்பேஸ்ல நம்ம ஒரு டைட்டில் ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் லேபிள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த டெக்ஸ்ட் லேபிளோட நேம் நான் பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு குடுக்க போறேன். குடுத்தாச்சு. அண்ட் இத நம்ம சென்டர் அலைன் பண்ணிக்கலாம். சென்டர் அலைன் பண்ணிட்டு இத இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஃபார்மோட சைஸுமே நம்ம இப்படி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இத செமி போல்ட் ஆக்கிட்டு, இப்ப இந்த லேபிளுக்கு நம்ம ஒரு பேக்கிரவுண்ட் செட் பண்ணலாம். ஸோ அந்த லேபிளோட ஃபில் ப்ராப்பர்ட்டி போயிட்டு, அதுல நமக்கு வேண்டிய கலர குடுத்துறலாம். குடுத்தாச்சு. இந்த லேபிளோட டெக்ஸ்ட் கலர் நம்ம ஒயிட்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஃபைனலா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட பிசினஸ் டிராவலோட ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். அண்ட் டிராவல் டியூரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்டார்ட் டேட்க்கும் எண்ட் டேட்க்கும் நடுவுல எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு, இன்க்ளூசிவ் ஆஃப் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ். ஸோ அத நம்ம கால்குலேட் பண்றதுக்கு டேட் டிஃப் அப்படின்ட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அதான் யூஸ் பண்ண போறோம். ஸோ டேட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஃபங்ஷனோட வேலை. டேட் டிஃப் அப்படின்னு குடுங்க. குடுத்துட்டு, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் குடுக்கணும். அப்புறமா எண்ட் டேட் குடுக்கணும். இந்த 2 பாராமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆர்குமென்ட்டா என்ன அனுப்ப போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டேட் பிக்கர் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ டேட் பிக்கர் ஸ்டார்ட் டேட் டாட் செலக்டட் டேட், கமா டேட் பிக்கர் எண்ட் டேட் டாட் செலக்டட் டேட். ஸோ இப்போதைக்கு இந்த டேட்டும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் 3வதா உள்ளதுல நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னா, இந்த 2த்துக்கும் நடுவுல உள்ள டிஃபரன்ஸ நமக்கு என்ன ஃபார்மேட்ல வேணும்? நம்பர் ஆஃப் டேஸா கால்குலேட் பண்ணி வேணுமா? இல்ல நம்பர் ஆஃப் ஹவர்ஸா கால்குலேட் பண்ணி வேணுமான்னு நம்ம குடுக்கணும். ஸோ நம்ம ரிக்வயர்மென்ட்க்கு நம்ம டைம் யூனிட் டாட் டேஸ சூஸ் பண்ணிக்கலாம். அத குடுத்துருங்க. ஸோ இப்ப நமக்கு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் இன்க்ளூட் பண்ணி ஆன்ஸர் வேணும் அப்டின்ட்டா நம்ம +1 பண்ணணும். ஸோ இதோட இந்த கால்குலேஷன் ஓவர். அண்ட் இப்போ நம்ம இந்த ஃபார்ம பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபார்ம்ல எல்லா சேஞ்சஸும் பண்ணி நம்ம பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்ப நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் போயிட்டு ஒரு நியூ ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஆட் நியூ ஐட்டம் குடுக்கலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஃபார்ம் லோட் ஆகுது. அண்ட் நம்ம எல்லாமே கிரியேட் பண்ண மாரியே இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 ஃபீல்ட் மேண்டேட்டரின்னு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆஸ்டரிக் தெரியுது. ஸோ சப்போஸ் நான் அத ஃபில் பண்ணாம சப்மிட் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, "An entry is required or has an invalid value. Please correct and try again" அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்க எந்தெந்த டேட்டா கார்ட்லலாம் ரிக்வயர்ட் வேல்யூ ட்ரூன்னு செட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த வேல்யூ எல்லாம் ஃபில் பண்ணாம பவர் ஆப்ஸ் யூசர் சப்மிட் பண்றது அலோவ் பண்ணாது. ஸோ இது மாரி நீங்க மேண்டேட்டரி ஃபீல்ட் செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரு டெஸ்ட் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2ம் என்டர் பண்ணியாச்சு. ரிக்வெஸ்டர்ல இது ஒரு பீப்பிள் பிக்கர் காம்போ பாக்ஸ். ஸோ யார ரிக்வெஸ்டரோ நம்ம அவங்களோட நேம் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட டிராவல் ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட். பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ண மாரி டிஃபால்ட்டான வேல்யூ கரண்ட்டா டுடே அப்படின்ற டேட் எடுத்து இன்னைக்குள்ள டேட் காட்டுது. ஸ்டார்ட் டேட்க்கும், எண்ட் டேட்க்கும். சப்போஸ் நீங்க ஒரு 3 டேஸ் டிராவல் பண்றீங்க அப்படின்னா, இப்ப நம்ம அதுக்கேத்த மாரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் 8 அப்படின்றத சேஞ்ச் பண்ணி 10 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ ஓகே குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிராவல் டியூரேஷன் 3 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்ப இந்த டேட் டிஃப் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எத்தன நாள் இருக்குன்னு கவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே கரெக்ட்டா வொர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஏர்லைன்ல எமிரேட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி ஏர் ஃபேர்க்கு சும்மா ஒரு டெஸ்ட் டேட்டா என்டர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ஜெய் அப்டின்ட்டு குடுத்திருக்கு. ஸோ நம்ம குடுத்த Office 365 கனெக்டட்லேருந்து நம்மளோட மேனேஜர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணி இங்க நம்ம செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபார்ம சப்மிட் பண்ணலாம். நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூ ஐட்டம் நம்மளோட லிஸ்ட்ல ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண ட்ரை பண்ணலாம். இத கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் ஐட்டம் உங்களால இப்ப எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஸ்ட் நான் 200 அப்படின்னு சேஞ்ச் பண்றேன்னு வைங்களேன். சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப சப்மிட் பண்றேன். சப்மிட் பண்ணா அந்த நியூ வேல்யூ நமக்கு ப்ராப்பரா ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா 200 அப்படின்றது அப்டேட் ஆயிருச்சு. ஸோ இது மாரி நம்மளால நெறைய நியூ ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங் ஐட்டம்ஸும் எடிட் பண்ண முடியும். பவர் ஆப்ஸ் மூலமா கஸ்டமைஸ் பண்ண இந்த ஃபார்ம்க்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த பெர்மிஷன்ஸும் கிடையாது.
ஸோ ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு என்ன பெர்மிஷன்ஸ் இருக்கோ, அதே பெர்மிஷன் தான் இந்த ஃபார்ம்க்கும் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்ட்டிகுலர் ஐட்டம் உங்களுக்கு எடிட் பண்ணவோ, டெலீட் பண்ணவோ, வியூ பண்ணவோ பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே நீங்க பண்ணலாம். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் டிஃபால்ட் ஃபார்ம்ல ஓப்பன் ஆகாம, அது பவர் ஆப்ஸ்ல கஸ்டமைஸ் ஆன ஃபார்ம்ல ஓப்பன் ஆகும். ஸோ செப்பரேட்டா பவர் ஆப்ஸ்க்குன்னு எந்த பெர்மிஷனும் கிடையாது. ஷேர் பாயிண்ட்ல என்ன பெர்மிஷன் இருக்கோ, அது மூலமா நீங்க அந்த பவர் ஆப்ஸ் ஃபார்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எடிட் குடுக்குறேன். எனக்கு எடிட் பெர்மிஷன் இருந்துச்சுன்னா, என்னால எடிட் பண்ண முடியும். ஆனா அந்த ஃபார்ம் பவர் ஆப்ஸ்ல ஓப்பன் ஆகும். ஸோ சப்போஸ் எனக்கு இத எடிட் பண்ணவே பெர்மிஷன் இல்ல. ரீட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கு அப்டின்னா, ஸோ நான் அத கிளிக் பண்ணேன் அப்டின்னா, அது வியூ மோட்ல ஓப்பன் ஆகும். ஆனா அந்த பவர் ஆப்ஸ் ஃபார்ம்ல ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். இன்னொரு விஷயம், இப்ப நம்ம செட்டிங்ஸ் கியர் போயிட்டு லிஸ்ட் செட்டிங்ஸ் போலாம். லிஸ்ட் செட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்க ஃபார்ம் செட்டிங்ஸ் அப்டின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதான் அந்த ஆப்ஷன் ஃபார்ம் செட்டிங்ஸ். அது ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் செட்டிங்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும்னா, நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல உள்ள ஃபார்ம் எந்த ஃபார்மா தெரியணும் அப்டின்ட்டு. இப்ப நம்ம அத பவர் ஆப்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு தெரியுது. யூஸ் அ கஸ்டம் ஃபார்ம் கிரியேட்டட் இன் பவர் ஆப்ஸ்ன்னு. சப்போஸ் உங்களுக்கு இது வேண்டாம். டிஃபால்ட் ஷேர் பாயிண்ட் ஃபார்மாவே தெரியணும்னா, நீங்க இத சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இத இன்ஃபோ பார்ட்ல கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, இத சூஸ் பண்ணி ஓகே குடுக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் செட்டிங்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த ஐட்டம் எடிட் பண்ணும்போது, நீங்க கவனிச்சீங்க அப்டின்னா, இந்த அப்ரூவல் அப்டின்றதுல பிளாங்க்கா இருக்கு. ஏன்னா, நான் என்னோட மேனேஜர் கிடையாது. ஸோ என் மேனேஜர் லாகின் பண்றப்ப மட்டும் தான் இத எடிட் பண்ண முடியும். ஏன்னா, நம்ம இதோட டிஸ்ப்ளே மோட் ப்ராப்பர்ட்டி அந்த மாரி செட் பண்ணியிருக்கோம். மேனேஜர் அக்கவுண்ட்லேருந்து லாகின் பண்ணா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நான் என் மேனேஜரோட அக்கவுண்ட்ல லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த அக்கவுண்ட்லேருந்து நம்ம இந்த ஐட்டம் எடிட் பண்ணலாம். இத கிளிக் பண்ணிட்டு எடிட்ன்னு குடுங்க. இப்போ நம்மளோட ஃபார்ம் லோட் ஆகுது. அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் செக்ஷன் நமக்கு ஆக்சஸபிளா இருக்கு. ஏன்னா, நம்ம ஃபார்ம்ல செக் பண்றோம். கரண்ட்டா லாகின் ஆயிருக்க யூசரும், இந்த மேனேஜர் அப்படின்ற காம்போ பாக்ஸ்ல நம்ம குடுத்திருக்க யூசரும் சேமா இருக்காங்களான்ட்டு. ஸோ சேமா இருந்துச்சு அப்படின்னா, இதோட டிஸ்ப்ளே மோட் எடிட்ன்னு இருக்கு. இப்ப என்னால அப்ரூவ் பண்ண முடியும். இல்லன்னா ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ நான் அப்ரூவ்ட் அப்படின்னு குடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட வேல்யூ போய் இங்க சேவ் ஆயிரும். ஸோ இது அப்ரூவ் ஆயிருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள். சப்போஸ் நம்ம அத ரிஜெக்ட் பண்றோம் அப்டின்னா, இப்டி ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா, நம்ம ரிஜெக்ட் அப்டின்னு குடுத்தா, நம்ம இங்க ஒரு ஷோ ஆர் ஹைட் ஃபங்ஷனாலிட்டி எழுதியிருந்தோம். அதாவது இது ரிஜெக்டடா இருந்துச்சு அப்டின்னா, நம்ம ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அந்த ரிக்வெஸ்ட் அப்டின்றதுக்கான ரீசன். எக்ஸீடிங் ஸ்டாண்டர்ட் பட்ஜெட் அந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசன் குடுத்துட்டு, நம்ம சப்மிட் பண்ணிர்லாம். ஸோ சப்மிட் பண்ணிட்டோம் அப்டின்னா, இப்ப ப்ராப்பரா அந்த ரீசன் ஃபார் ரிஜெக்ஷனுமே போய் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம மேனேஜர் சைட்ல செய்றாங்க. ஸோ ரியல் டைம்ல நீங்க பிசினஸ் டிராவல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அதுக்கு நீங்க ஒரு பவர் ஆட்டோமேட் ஃப்ளோ எழுதுவீங்க. ஆர் அட்லீஸ்ட் பவர் ஆப்ஸ் மூலமாவே ஒரு இமெயில் அனுப்புவீங்க உங்க மேனேஜருக்கு. அப்ரூவல்ஸ் பத்தி டீட்டெயிலா நம்ம ஒரு செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த பவர் ஆப்ஸ் கஸ்டமைஸ்ட் ஷேர் பாயிண்ட் ஃபார்ம்ஸ்க்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்டின்னா, நம்மளால இது எக்ஸ்டர்னல் யூசரோட ஷேர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க டெனன்ட் லெவல்லயும், சைட் லெவல்லயும் எக்ஸ்டர்னல் ஷேரிங் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, நம்மளால எக்ஸ்டர்னல் யூசர்ஸோட ஷேர் பண்ண முடியும். நான் என்னோட Gmail அட்ரஸ்க்கு கூட ஷேர் பண்ணலாம். அந்த Gmail அக்கவுண்ட் மூலமா என்னால லாகின் பண்ணி ஒரு ஐட்டம் சப்மிட் பண்ண முடியும். இப்போ என்ன விஷயம்னா, நீங்க ஒரு ஸ்டாண்ட் அலோன் பவர் ஆப் கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, அப்போ யூசர்ஸ்க்கு பவர் ஆப்ஸ் லைசென்ஸ் தேவைப்படும். அத ஆக்சஸ் பண்றதுக்கோ, எடிட் பண்றதுக்கோ. ஆனா, நீங்க ஷேர் பாயிண்ட்ல இன்டகிரேட் ஆக ஃபார்ம பவர் ஆப்ஸ்ல கஸ்டமைஸ் பண்றப்போ, எக்ஸ்டர்னல் யூசர்ஸ்க்கு எந்த லைசென்ஸுமே தேவைப்படாது. அவங்க டைரக்ட்டா இந்த ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணி அவங்களோட ஐட்டம் சப்மிட் பண்ணலாம். இப்ப அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இருக்கோம். இங்கேருந்து நான் ஒரு எக்ஸ்டர்னல் யூசருக்கு இந்த லிஸ்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஷேர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு, இங்க நம்மளோட எக்ஸ்டர்னல் இமெயில் அட்ரஸ் குடுக்கலாம். ஸோ குடுத்தாச்சு. அத குடுத்தோன, ஷேர் அவுட்சைட் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன். இந்த பெர்சன் உங்க ஆர்கனைசேஷனுக்கு வெளிய இருக்காங்க. கன்டின்யூ பண்ணலாமா? அப்படின்னு கேட்கும். நீங்க கன்டின்யூன்னு குடுத்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறமா நீங்க சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம எக்ஸ்டர்னல் யூசருக்கு ஒரு இன்விடேஷன் இமெயில் போகும். இப்ப நான் என்னோட Gmail அட்ரஸ்ல லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் அந்த வந்த இமெயிலோட கான்டென்ட். ஃபெஸ்டினா ஆண்டனிராஜ் இன்வைட்டட் யூ டூ எடிட் அ லிஸ்ட். அண்ட் இங்க இந்த லிஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் குடுத்திருக்கு. ஓப்பன், ஷேர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்டர்னல் யூசர் ஓப்பன் கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கோட் மாரி வரும். அந்த ஒன் டைம் கோட் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்க்கு அது ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஆக்சஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் உங்களுக்கு டெமோக்காக மறுபடியும் காமிச்சுட்டு இருக்கேன். அதனால அந்த ஒன் டைம் கோட் வராது. இப்ப நான் ஓப்பன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்ட்டா அந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் இங்கேருந்து
இந்த எக்ஸ்டர்னல் யூசர்னால ஒரு ஐட்டம் சப்மிட் பண்ண முடியும். ஸோ நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிட்டு, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டெஸ்ட் டேட்டா குடுக்கலாம். டெஸ்ட் அப்டின்ட்டு. அண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா, எரர்ன்னு இருக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் யூசர் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்களோட மேனேஜர் நமக்கு இங்க கான்ஃபிகர் ஆயிருக்காது. இது ஜஸ்ட் ஒரு டெமோ பர்ப்பஸ்க்கு தான். நீங்க இப்ப ஏதாச்சும் ஒரு சினாரியோல எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் இல்ல எக்ஸ்டர்னல் சப்ளையர்ஸ் அவங்களோட வொர்க் பண்றீங்க அப்டின்னா, அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் டேட்டா கிடைக்குதுன்னா, அப்ப நீங்க இந்த மாரி ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டா வாங்கிக்கலாம். அண்ட் இப்ப நான் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண போறேன். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஐட்டம் பெர்ஃபெக்ட்டா சப்மிட் ஆயிருச்சு. இந்த டாபிக் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன சினாரியோ இருக்கோ, அதுக்கேத்த மாரி ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னென்ன காலம்ஸ் வேணும், அந்த காலம்ஸ்க்கு என்னென்ன டேட்டா டைப் இருக்கும், அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு ப்ராப்பரா ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் அத கழிச்சு அத நீங்க பவர் ஆப்ஸ்ல கஸ்டமைஸ் பண்ணி உங்க யூசர்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம கேலரி கண்ட்ரோலோட ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபை ஆகுறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.